ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறங்கிறத தெளிவாக பார்க்கலாம். முதல்ல ப்ளவுஸை நல்லா தேய்ச்சி வச்சுக்கணும். தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆம் ஹோலில் இருந்து கை அந்த எண்ட் ஆம் ஹோல்லேருந்து நெக்ஸ்ட் ஆம் ஹோல் வரையும் அளவெடுத்துக்கணும். அது நான் அளவெடுத்துகிறப்ப 21.5 இன்ச் கரெக்டாக வருது. அதை நீங்கள் நோட்லேயோ இல்லை அந்த ப்ளவுஸ் மேலே எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே ஹாம் ஹோலில் இருந்து ஹூக் மற்றப்பட்டி அது வரையும் அளவெடுத்துக்கோங்க. அது வரையும் எனக்கு 8.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. அந்த 8.5 இன்ச்சையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்கொக்கி இருக்குல்ல, அந்த பாக்கொக்கியிலேருந்து நெக்ஸ்ட் ஆம் ஹோல் அந்த கை கீழே வரையும் அளவெடுத்துக்கோங்க. எனக்கு 9 இன்ச் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த இன்ச்சை கரெக்டாக நோட் பண்ணி வச்சு 3 இன்ச்சையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. எனக்கு டோட்டல் பண்ணும்போது 39 இன்ச் கரெக்டாக வருது. இதுதான் நம்ம பாடியோட ஃபுல் மெஷர்மெண்ட். இப்போ டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு 39 இன்ச்லேருந்து பாதி எடுத்துக்கோங்க. அதாவது டேப் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா பாதி அளவு கிடச்சிடும் நமக்கு. எனக்கு 19.5 இன்ச் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. அந்த 19.5 இன்ச்லேருந்து மறுபடியும் பாதியாக எடுத்தீங்க அப்படின்னா 9.25 இன்ச் கிடைக்கும். அதுதான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். கீழே எப்பயுமே 2 இன்ச் விட்டுட்டு தான் நம்ம ப்ளவுஸை மார்க் பண்ணணும். 2 இன்ச் கரெக்டாக விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேலை கரெக்டாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 9.25 இன்ச் வந்துச்சுல, அதை நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். பேக் சைட் பிடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம விடணும். நெக்ஸ்ட்டு 2 இன்ச்சோ இல்லை 1.5 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கணும்னு தேவைப்படுதோ அதை நம்ம 2 இன்ச் நம்ம விட்டுக்கலாம். இப்போ ஆம் ஹோலில் இருந்து கீழே நம்ம எவ்வளோ இறக்கம் இருக்கோ அது வரை நம்ம அளவு எடுத்துக்க போகிறோம். எனக்கு 8 இன்ச் இருக்குது. எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும். 8.5 இன்ச்சாக எடுத்து நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அளவை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் 8.5 இன்ச்சு மேலே கரெக்டாக நோட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறதுக்காக நம்ம 1/2 இன்ச்சு பிடிச்சடிச்சிருக்கிறதுக்காக விட்டோம் இல்லையா, அதுலேருந்து கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 10.5 இன்ச் இருக்குது. அந்த 10.5 இன்ச்சை மேலே வச்சு நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த அளவு நம்ம நோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. இப்போ கரெக்டாக நோட் பண்ணலை, கொஞ்சம் சைடில் இருக்குது. அதனால் நீங்கள் மறுபடியும் 10.5 இன்ச்சு கிட்ட வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அங்கே 2 இன்ச்சு விட்டோம் இல்லையா, இங்கே 2 இன்ச் மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
இப்போ கழுத்தோட அளவையும் கீழே முதுகு இறக்கத்தோட அளவையும் நம்ம நோட் பண்ண போகிறோம். ப்ளவுஸை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அதை 2ஆக மடிச்சுக்கோங்க. எப்பயுமே கீழே கழுத்தோட இறக்கத்துக்கிட்ட வைக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு கிராஸாக தான் வைக்கணும். ஃபுல்லாக இழுத்து பிடிச்சி வைக்கக்கூடாது. இப்போது கழுத்தோட அளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே 3 இன்ச்சு தான் கழுத்தோட அளவு வரும். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் 2.5 இன்ச் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட உயரத்தை பார்க்க போகிறோம். ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 13.5 இன்ச் எனக்கு இருக்குது. ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. கீழே மறுபடியும் 13.5 இன்ச்சையும் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். 1/2 இன்ச்சு கீழே இறக்கியே போட்டுக்கோங்க. இதுதான் நம்மளோட கரெக்டான ஹைட்டு. மேலே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸோட கழுத்து இறக்கத்தை பார்க்க போகிறோம். எனக்கு கரெக்டாக 5 இன்ச்சு இருக்குது. அதே 5 இன்ச்சை நீங்கள் ப்ளவுஸ் அந்த கீழே 2 இன்ச்சு தள்ளி விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து மேலே வரையும் 5 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. கழுத்தோடைய அகலம் நமக்கு 3 இன்ச்சு கிடச்சிச்சு. அந்த 3 இன்ச்சை அந்த 5 இன்ச்சில் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டரோட அளவு தான் நோட் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவு வந்து எல்லாருக்குமே 2 இன்ச் கரெக்டாக செட் ஆகும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விடணும். எப்பயுமே ஆம் ஹோல்கிட்ட மார்க் பண்ணும்போது எல்லாருக்குமே 1.25 இன்ச்சு தான் மார்க் பண்ணணும். அதுவே கரெக்டாகவும் இருக்கும். 1.25 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கையிலே கூட மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக 2 இன்ச்சு விட்டுட்டு அந்த ஆம் ஹோல் ஸ்கேல் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. கீழேயும் அதே மாதிரி. இப்போ கழுத்துக்கிட்ட ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம் ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் அந்த வளைவை எடுத்தாலும் சரி, இல்லை கையிலே கூட அழகாக நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கேல் வாங்கி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் டார்க்காகவே கழுத்துக்கிட்ட நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேடு வந்து பேக் சைடும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ நீங்கள் ரெடி அளவு மார்க் பண்ணிங்கள்ல, அதுக்கிட்ட ஒரு ஆர்க் கட் மட்டும் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு எந்த இடத்துல இருக்குங்கிறது நமக்கு தெரியும், மார்க் அழிஞ்சாலும். இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பீஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் நமக்கு கை இருக்கும். அதை அப்படியே மடிச்சுக்கோங்க. நமக்கு 4 லேயர் இருக்கும். இப்போது சிங்கிள் பீஸ்னால் நான் 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். இதுவே நீங்கள் லைனிங் துணி போட்டு தைக்கிறீங்க அப்படின்னா 1/2 இன்ச் விட்டாலே போதும். நான் எம்மிங் பண்ணுறதுக்காக அந்த 1.25 இன்ச் விட்டுருக்கேன். நீங்கள் 1.25 இன்ச் விட்டுட்டு அதை ஸ்ட்ரைட் லைனாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ 1.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம கையோட அளவை கரெக்டாக வச்சுட்டு அந்த எண்டு ஹார்ம் ஹோலில் எவ்வளோ வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. கையோட உயரத்தையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ளவுஸை தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அது மேலே வச்சு மார்க் பண்ணணும். அப்போ தான் கரெக்டான அளவு நமக்கு கிடைக்கும். எனக்கு வந்து 6 இன்ச் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கோங்க. எனக்கு இன்னும் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும், கை இறக்கணும், அதனால் நான் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கிறேன். தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கிறேன். மொத்தம் 8 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரைட் லைன் கோடு போட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வரை மார்க் பண்ணிக்கோங்க, அந்த வளைவு எடுக்கிறதுக்காக. எப்பயுமே ஆம் ஹோல் கிட்ட 3 இன்ச் வரை மைனஸ் பண்ணாலே போதும். இப்போ அந்த ஆம் ஹோல்லேருந்து ஸ்ட்ரைட் லைன் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆம் ஹோல் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அழகாக நீங்கள் அதை வச்சே அந்த வளைவு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா கையிலே கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
இப்போ கை வந்து உள்ளடக்கி மார்க் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் மட்டும் மார்க் பண்ண போகிறோம். எஸ் ஷேப்பில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு பேக் பீஸ் எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் எடுத்துக்கிட்டு ஃபுல் கிராஸில் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா இது கிராஸ் கட்டிங்னால நம்ம ஃபுல் கிராஸில் வச்சு தான் மார்க் பண்ணணும். ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா அதே இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம எப்படி பேக் பீஸ் எடுத்தோமோ அந்த அளவு மேலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம பிடிச்சி அடிப்போம் இல்லையா கிராஸ்க்கு, அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுக்கோங்க. அந்த ரெடி அளவுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் பட்டி பீஸ் நோட் பண்ணுறதுக்காக அப்படியே நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த அளவு கிடச்சிரும். அதை அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. நெக்கில் கொஞ்சம் டார்க்காகவே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு தட்டி விட்டிங்கன்னா பின்னாடி அந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். அதை ஒரு ஸ்ட்ரைட் லைன் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஹூக் பட்டினாடி அளவு எடுத்துக்கோங்க. கொக்கி இருக்கிற சைடு எடுக்கக்கூடாது. கொக்கி மாட்டோம் இல்லையா, அந்த சைடு தான் நம்ம கிராஸ் வந்து நோட் பண்ண போகிறோம். பட்டி பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து மேலே ஷோல்டரில் அப்படியே மடிச்சிங்க அப்படின்னா 1 இன்ச் கரெக்டாக கிடைக்கும். அந்த 1 இன்ச்சை நம்ம நோட் பண்ணியிருக்க ஷோல்டரில் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதில் இருந்து கரெக்டாக ரொம்ப இழுத்து பிடிச்சிடாதீங்க. லைட்டாக இழுத்து பிடிச்சி பார்த்திங்கன்னா நமக்கு அதோட அளவு இருக்கும். அந்த அளவை நோட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட அளவு பார்க்க போகிறோம். கரெக்டாக ஷோல்டரில் ரெடி அளவில் இருந்து ப்ளவுஸை வச்சுக்கோங்க. தையலுக்காக விட்டு 1/2 இன்ச்லேருந்து வச்சிங்கன்னா அளவு மாறிடும். ரெடி அளவில் இருந்து வச்சுக்கோங்க. கழுத்தோடைய அளவு நம்ம நோட் பண்ணிட்டோம். கழுத்தை இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி டாட் போட்டுக்கோங்க. ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு நீங்கள் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை கையிலே கூட அந்த வளைவு அழகாக எடுத்துக்கலாம். இப்போது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 4.5 இன்ச் இருக்குது.
இப்போ பட்டியோட அளவு பார்க்க போகிறோம். பட்டியோட அளவு கரெக்டாக 5 இன்ச் இருக்குது. 5 இன்ச்சை நம்ம கீழே கழுத்து நோட் பண்ணோம் இல்லையா, அந்த அளவில் இருந்து 5 இன்ச்சு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காக நடுவில் கிராஸ் பிடிப்போம்ல, அதுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோலில் இருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி வரையும் நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ அளவு வருதுன்னு. 6 இன்ச் கரெக்டாக 6 இன்ச் வருது. அப்போ அந்த 6 இன்ச்சு இங்கே 1/2 இன்ச் வந்து நம்ம தைக்கிறதுக்கு போக அந்த 1/2 இன்ச்சு இப்படி வச்சு 6 இன்ச்சு 6 ப்ளஸ் வந்து நம்ம கீழே வச்சுட்டா ஒரு 6 இன்ச்சு வச்சு நல்லா பண்ணோம்னா அப்படி கோடு போட்டுக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த இடத்துல துணி பத்தலை அப்படின்னா துணி வந்து உள்ளே கொடுத்து வெட்டிடலாம். ஆம்கோல் கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு உள்ளடக்கி மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த லூஸ் வந்து வராது. சில நேரம் நமக்கு அந்த இடத்துல துணி இல்லாமல் போகும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி பீஸ் வெட்டிக்கலாம். கழுத்து மடிச்சடிக்கிறதுக்காக இப்போ நம்ம 1 இன்ச் கரெக்டாக விட்டு மார்க் பண்ணிக்கலாம்.